கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதப்புரட்டு செய்தி எண் 25 குறித்து பார்க்க போகின்றோம். இந்த வேதப்புரட்டு சொல்கின்றது, மீட்பு முடிந்துவிட்டது, மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும், எல்லாம் சகோதரன் பிரென்னாமோடு முடிந்துவிட்டது என்று சொல்கின்றது. கவனியுங்கள், இந்த வேதப்புரட்டு ஒரு அடித்தளமான வேதப்புரட்டு. இந்த வேதப்புரட்டின் மேல் அநேக வேதப்புரட்டுகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த வேதப்புரட்டை கொடுப்பதிலே ஒரு ஆபத்து உள்ளது. அது மிகவும் தந்திரமானது, அது மிகவும் அழிவுள்ளது, மேலும் அது முழுவதும் அவிசுவாசத்தினால் நிறைந்துள்ளது. ஒரு போதகரோ அல்லது ஒரு நபரோ எல்லாம் முடிந்துவிட்டது, சகோதரன் பிரென்னாமோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லும்போது, அப்படியானால் அவர்கள் சொல்வது இனி எந்த எழுப்புதலும் வரப்போவதில்லை. இந்த வேதப்புரட்டோடு தொடர்புடைய அநேக வேதப்புரட்டுகள் இருக்கின்றன. இரத்தம் கிருபாசனத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, இனி ஒரு பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இல்லை, இனி ஒரு பின்மாறி மலை வரப்போவதில்லை, எல்லாம் முடிந்துவிட்டது, இனி ஒரு சுவிசேஷம் வரப்போவதில்லை, சகோதரன் பிரென்னாமிற்கு பின் எந்த ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவபுத்திரர்களும் வரப்போவதில்லை. இது போன்ற அநேக வேதப்புரட்டுகள் உள்ளன. இந்த வேதப்புரட்டானது முத்திரைகள் திறக்கப்பட்டதிலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் கிருபாசனத்தை விட்டு விலகிவிட்டார், எனவே மீட்பு முடிந்துவிட்டது என்ற விளக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்பதை கவனியுங்கள். இது பிசாசின் பொய் என்று சொல்ல விரும்புகிறேன். நான் 1ஆம் முத்திரையிலிருந்து சகோதரன் பிரென்னாமை மேற்கோளிடுகின்றேன். மேற்கோள்: முதல் முத்திரை 1963. இங்கே மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு யார் யாருடைய பெயர் உலகத் தோற்றத்திற்கு முன் எழுதப்பட்டுள்ளது என்பது தெரியும். அப்பெயர் கொண்டவர்கள் உலகத்தில் தோன்றும் வரை அவர் மத்தியஸ்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு புரிகிறதா? சபையார் ஆமேன் என்கின்றனர். முன்குறித்தலின் பரிபூரணம் பாருங்கள், அது சரி. தேவன் எவர்களை நித்திய ஜீவனுக்கென்று நியமித்தாரோ அவர்களுக்காக அவர் மரிக்க வந்தார். பாருங்கள், அவர் அவர்களை நம் முன்னறிதலினாலே கண்டார். அது அவருடைய சுய சித்தம் அல்ல. யாரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் யார் கெட்டுப்போவார்கள், யார் கெட்டுப்போவதில்லை என்பதை அவர் முன்னறிந்திருந்தார். ஆகையால் பூலோகத்தில் தோன்றாத ஒருவரின் பெயர் அதில் இருந்தாலும் கூட அந்த மனிதர் தோன்றி ரட்சிக்கப்படும் வரை கிறிஸ்து மத்தியஸ்த ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். மேற்கோள்: 4வது முத்திரை 1963. நல்லது, அவர் இன்னமும் தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று என் முழு இருதயத்துடனும் நம்புகிறேன். ஆனால் விரைவில் அவர் சிங்காசனத்தை விட்டு எழுந்து அவர் மீட்டு கொண்டவர்களை சொந்தமாக்கிக் கொள்ள புறப்பட்டு வருவார். சகோதரன் பிரென்னாமின் செய்தியை பின்பற்றுகிறவர்களிடையே பரவி வரும் இந்த வேதப்புரட்டை நம்புவர்கள் யூதர்களை பற்றி மறந்துவிட்டனர். 144,000 யூதர்கள் தங்கள் மேசியாவை பெறுவதற்கு இரத்தமானது பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மேலும் அவர் புறஜாதிகளின் வழியாக அவர்களிடம் வல்லமையோடு வருவார். எனவே மீட்பின் வேலைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 28 வசனங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோப்பை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். மேற்கோள்: எக்கால பண்டிகை 1964. இந்த எக்காலம் புறக்கணித்தவர்களுக்கு பண்டிகை. அதன் பின்பு அவர்களுக்கு மேசியா அறியப்படுவார். கவனியுங்கள், அவர்கள் மேசியாவை காணும்போது அவரை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர் இம்முறை வல்லமையோடு வருவார். புறஜாதி மணவாட்டிக்காக அவர் வல்லமையோடு வருவார். யூதர்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்ள போகின்றார்கள்.
மேற்கோள்: சபைக்கால புத்தகம். யோசேப்பின் முழு சகோதரனாகிய சிறிய பெஞ்சமின் தான் அவருடைய ஆத்துமாவை அனலாக்கினர். அதேபோல் நமது யோசேப்பான இயேசு வரும்போது தேவனுடைய கட்டளைகளை காத்து பாலஸ்தீனத்திற்கு திரும்பிய மக்களை பார்க்கும்போது அவருடைய ஆத்துமாவும் அனலாக எரியும். அந்த சிறிய பெஞ்சமின் உலகம் முழுவதிலும் இருந்து பாலஸ்தீனத்திற்கு திரும்பிய 144,000 இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. அவர்கள் தங்களுடைய இரட்சிப்புக்காக பாலஸ்தீனத்தில் திரும்பி வந்திருப்பார்கள். அவர்கள் அங்கே நின்று அவரை, இயேசுவை வரவேற்க தயாராக இருப்பார்கள். மேலும் தயவு செய்து கவனியுங்கள், மணவாட்டி முழு மீட்பை பெற முடியாது. ஏனென்றால் ரோமர் 8ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள், அதிகாரத்தின்படி நம்முடைய மறுரூபமாக்கப்பட்ட சரீரங்களை நாம் இன்னும் பெறவில்லை. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எனவே எல்லாம் முடிந்துவிடவில்லை என்றும் மணவாட்டி முழுமையாக குணமடையவில்லை என்றும் நான் கூறுகிறேன். எனவே இந்த வேத புரட்டு எண் 25 ஒரு அடிப்படை பாரம்பரியம் என்று நான் அறிவிக்கிறேன். மேலும் அதன் அனைத்து வெளியீடுகளும் யோர்தானில் உள்ள மம்பா பாம்பை விட வேறு எதுவும் இல்லை. இந்த வியாக்கியானங்கள் தேவனுடைய பிள்ளைகளை 10 அங்குல தடிமமான இரும்பு கம்பிகளின் பின்னால் நரகத்தின் வாசல்கள் போன்ற தவறான வியாக்கியானங்கள் சிறையில் அடைத்து வைக்கின்றன. அவர்களில் கண்களில் புற்றுநோய் இருப்பது போல அவர்கள் உண்மையை பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றனர். அவர்களை விடுவிக்க கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். இந்த வேத புரட்டின் விளைவு என்ன? அது எதை ஏற்படுத்துகிறது? அது தேவனுடைய மக்களை மெத்தனமாக அலட்சியமாக இருக்க செய்கிறது. அது அவர்களை வெதுவெதுப்பான நிலையில் இருக்க செய்கிறது. அது அவர்களை லவோதிக்கியா நிலையில் இருக்க செய்கிறது. அவர்கள் லவோதிக்கியா நிலையில் நங்கூரமிடப்பட்டிருக்கின்றனர். இந்த வேத புரட்டு சகோதரன் பிரென்னாமோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை காட்ட முயற்சிக்கிறது. அற்புதங்களின் நாட்கள் கடந்துவிட்டன என்று அது கூறுகிறது. இது 3ஆம் இழுப்பை விளக்குகிறது. 7 இடிகளை விளக்குகிறது. சபைக்கு வருகிற உரைக்கப்பட்ட வார்த்தையின் வல்லமையை விளக்குகிறது. சகோதரன் பிரென்னாமின் செய்தியை பின்பற்றுபவர்கள் எல்லாவற்றையும் மேற்கோள்களை அடிப்படையாக கொண்டு செய்ய முயற்சிக்கிறார்கள். அதுவும் நல்ல மேற்கோள்களை. நான் மேற்கோள்களை விசுவாசிக்கிறேன். ஆனால் சில நபர்கள் மேற்கோள்களை தவறாக காட்டுகிறார்கள் அல்லது மேற்கோள்களை தவறான இடங்களில் பொருத்துகின்றனர். அது மிகவும் அழிவுள்ளதாயிருக்கும். நாம் நிச்சயமாக வார்த்தைக்கு திரும்பி வர வேண்டும். நாம் மேற்கோள்களை தவறான இடங்களில் பொருத்தக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வேத புரட்டு மக்களை லவோதிக்கியா நிலையில் விழுந்து போக செய்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பலவந்தமாய் பிரவேசிக்க சொல்லுகிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். சகோதரன் பிரென்னாமோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. ஆனாலும் தேவனுடைய மக்கள் முன்னேறி செல்ல வேண்டும். கவனியுங்கள், அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நான் மேலும் மேற்கோள் காட்டுகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். முக்கியத்துவத்தை கவனியுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி ஒரு குறிப்பு. இந்த வாக்குத்தத்தம் சகோதரன் பிரென்னாமுக்கு மட்டுமல்ல,
உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம் கர்த்தராகிய ஆண்டவர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள அனைவருக்கும் உள்ளது. மாற்கு 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன: என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். மாற்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28-32 வசனங்கள் சொல்கின்றது: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனெவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நான் சபைகால புத்தகத்திலிருந்து சகோதரன் பிரென்னாமை மேற்கோள் காண்பிக்கின்றேன். மேற்கோள்: சபைக்கால புத்தகம். இதைதான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். மறு உற்பத்தி சட்டம், லா ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்னவென்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்: அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதைக்கிற பூண்டையும் பூமியின் மேல் தன் தன் விதைக்கு ஒத்த கனி கொடுக்கிற கனி விருட்சங்களையும் முளைக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. விதையில் இருந்த உயிர் எதுவோ அது ஒரு செடியாக பெருகி அதிலிருந்து கனியாக பிரிந்தது. அதே பிரமாணம் இன்று தேவனுடைய சபைக்கும் பொருந்தும். எந்த விதையிலிருந்து தொடங்கி இருந்தாலும் அது ஒரு காரியமல்ல. அது வெளியே வரும்போது அசல் விதையைப் போலவே இருக்கும், ஏனெனில் அது அதே விதையாகும். இந்த கடைசி நாட்களில் உண்மையான மணவாட்டி சபை, கிறிஸ்துவின் விதை, தலைக்கல்லிடத்திற்கு வரும். மேலும் அவள் அவரை நெருங்கும் போது அவள் மேம்பட்ட சபையாக, ஒரு மேம்பட்ட இனமாக இருப்பாள். மணவாட்டி அவரை போலவே இருப்பாள். அவள் அவருடைய சாயலிலும் கூட இருப்பாள். இது அவருடன் ஒன்றாய் இருப்பதற்காகவே. அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடாக இருப்பார்கள். ஸ்தாபனங்கள் இதை உற்பத்தி செய்ய முடியாது. தவறான விதை. அவர்கள் தங்கள் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வார்த்தையுடன் கலந்து உற்பத்தி செய்கிறார்கள். இந்த முரண்பாடு ஒரு கலப்பின தயாரிப்பை முன்வைக்கிறது. மணவாட்டியில் இருப்பவர்கள் அவருடைய விருப்பத்தை மட்டுமே செய்வார்கள். அவர்களை யாரும் வேறு விதமாக செய்ய கட்டாயப்படுத்த முடியாது. அவர்கள் கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உடையவர்களாயிருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். தேவன் அவருடைய கிரியைகளை அவர்கள் மூலமாக செய்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார் என்பதை அறிந்திருப்பார்கள். அவர் தனது பூமிக்குரிய ஊழியத்தில் இருந்தபோது தனது அனைத்து வேலைகளையும் முடிக்கவில்லை. எனவே இப்போது அவர் மணவாட்டி மூலமாக வேலை செய்கிறார். அது அவளுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் இப்போது செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்ய இன்னும் நேரம் வரவில்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட காலத்திற்காக அவர் விற்று சென்ற வேலையை மணவாட்டி மூலமாக அவர் நிறைவேற்றுவார். குறிப்பு: இந்த மேற்கோள் அனைத்தும் சகோதரன் பிரென்னாமோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்ற உபதேசத்தை வலுவாக எதிர்க்கிறது. எனவே நான் இந்த வேத புரட்டை எதிர்க்கிறேன். சபைக்கால புத்தகத்திலிருந்து சகோதரன் பிரென்னாமை நான் மீண்டும் மேற்கோள் காட்டுகின்றேன். மேற்கோள்: சபைக்கால புத்தகம். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்படுத்தல் புத்தகம் சபையில் இருப்பதை சாத்தான் ஏன் வெறுக்கிறான் என்பதற்கான மற்றொரு காரணத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். 90% வேத கல்வியாளர்களை விட சாத்தான் அதிகமாக அறிவான். தேவன் தனது சுபாவத்தில் மாறாதவர் என்பதால் அவர் தனது வழிகளில் மாறாதவர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான்.
இவ்வாறு தேவனுடைய வல்லமையுடன் பெந்தேகோஸ்தேயில் உள்ள அசல் சபைதான் மாற்கு 16 செயலில் உள்ளது. இயேசு தனக்கு சொந்தமானது என்று கூறும் உண்மையான சபை என்பதை சாத்தான் உறுதியாக அறிந்திருக்கிறான். மற்றவை அனைத்தும் போலியானவை. அது அப்படிதான் இருக்க வேண்டும். இப்போது இதை நினைவில் கொள்ளுங்கள். கிறிஸ்து உண்மையான சபையில் இருப்பது அப்போஸ்தலர் நடபடிகளின் தொடர்ச்சியாகும். ஆனால் வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் அந்தி கிறிஸ்து ஆவி எவ்வாறு சபைக்குள் வந்து அதை தீட்டுப்படுத்தி அதை வெதுவெதுப்பாக மாற்றி மெத்தனமாகவும் சக்தியற்றதாகவும் மாற்றும் என்பதை காட்டுகிறது. அது சாத்தானை அம்பலப்படுத்துகிறது, அவனுடைய கிரியைகளை வெளியாக்குகிறது, தேவனுடைய மக்களை அழிக்க முயற்சிப்பது மற்றும் தேவனுடைய வார்த்தையை இழிவுபடுத்துவது. அவன் அக்கினி கடலில் போடப்படுகிற நேரம் வரை அவன் அதை எதிர்த்து போராடுகிறான். அவனால் இதை சகிக்க முடியாது. உண்மையான தேவனுடைய சபையை பற்றிய உண்மையான வெளிப்பாட்டை மக்கள் பெற்றால், அவள் யார் என்று அறிந்தால், அவள் எதற்காக நிற்கிறாள், அவளால் மகத்தான காரியங்களை செய்ய முடியும் என்று அறிந்தால், அவள் வெல்ல முடியாத இராணுவமாக இருப்பாள் என்பது அவனுக்கு தெரியும். அவர்கள் கிறிஸ்தவ சபையில் கட்டமைப்பிற்குள் கிரியை செய்கிற 2 ஆவிகள் பற்றிய உண்மையான வெளிப்பாட்டை பெற்றால், தேவனின் ஆவியால் அந்தி கிறிஸ்து ஆவியை பகுத்தறிந்து கொண்டு உறுதியாய் நின்றால், சாத்தான் அவளுக்கு முன் சக்தியற்றவனாக இருப்பான். கிறிஸ்து வனாந்தரத்தில் சாத்தானின் எல்லா முயற்சிகளையும் தோற்கடித்தது போல இன்று கூட அவன் தோற்கடிக்கப்படுவான். ஆம், வெளிப்பாட்டை சாத்தான் வெறுக்கிறான், ஆனால் நாம் அதை நேசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான வெளிப்பாட்டை கொண்டு நரகத்தின் வாசல்கள் நமக்கு எதிராக வெற்றி பெற முடியாது, ஆனால் நாம் அவற்றை வெல்வோம். இப்போது ஒரு பரிபூரண மனிதனின் வளர்ச்சியிலிருந்து மேற்கோள் காட்டுகிறேன். மேற்கோள்: ஒரு பரிபூரண மனிதனின் வளர்ச்சி 1962. அத்தகைய ஸ்தாபனத்தை நாம் கட்டுகிறதில்லை. இந்த காலை நான் ஒரு ஸ்தாபனத்தை கட்டுவதற்காக இங்கில்லை. ஒரு ஸ்தாபனத்தை கட்டுவதற்காக ஒருபோதும் கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. தனிப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துவின் அளவிற்கு அவர்களை வளர செய்யவும், அறிவின் வளர்ச்சிக்காகவும், அவருடைய வார்த்தையினால் அவர்கள் ஆவியின் வல்லமையுள்ள வீடாகவும் ஆவியின் தங்கும் ஸ்தலமாகவும் திகழ நான் அவர்களுக்கென்று கிரியை செய்வதற்காக கிறிஸ்து என்னை அனுப்பினார். ஒரு தனிப்பட்ட நபரை அவருடைய வார்த்தையினால் அந்த ஸ்தானத்திற்கு கட்டுவது பாருங்கள். ஒரு கூட்டமைப்பை ஸ்தாபனமாக்குவதற்காக அல்ல, தனிப்பட்ட மனிதர்களை தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக வளர செய்வதற்கே அவர் என்னை அனுப்பினார். அதுவே என் நோக்கமாயிருக்கிறது. உன் விசுவாசத்துடன் வல்லமையை கூட்டிக்கொள், உன் வல்லமையுடன் ஞானத்தை கூட்டிக்கொள். நல்லது, இப்பொழுது நீ ஒரு ஸ்தானத்தை அடைகிறாய். இப்பொழுது பாருங்கள், எல்லாம் சகோதரன் பிரென்னாமோடு முடிந்துவிடவில்லை. தேவன் வந்து வாசம் பண்ணத்தக்க தனி நபர்களை கட்டி எழுப்புவதே அவரது ஊழியமாக இருந்தது. இப்போது சகோதரன் பிரென்னாமை மேற்கோள் காட்டுகிறேன். மேற்கோள்: அவருக்கு செவி கொடுங்கள். 1960. நான் இங்கே ஒரு முறை சொன்னது போல், பழைய ஏற்பாட்டில் ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்ட போது அதை 2ஆக கிழித்து விடுவார்கள். அவைகளை பின்னர் அதை மீண்டும் சேர்க்கும்போது அது சரியாக ஒன்றோடொன்று பொருந்த வேண்டும். ஒவ்வொரு துண்டும் சரியாக பொருந்தி முழு திட்டமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். தேவன் தமது உடன்படிக்கையை ஈசாக்கிலிருந்து கிறிஸ்து வரை உறுதிப்படுத்தினார். கல்வாரியில் அவர் மேசியாவை பிளவுபடுத்தினார். அவர் சரீரத்தை எடுத்து தம்முடைய வலது புறத்தில் வைத்து ஆவியை சபையின் மேல் அனுப்பினார். இயேசு செய்ததை போலவே சபையும் செய்ய அதே ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இல்லையென்றால் அது ஒருபோதும் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்லாது. அப்போது அந்த பிள்ளை தேவன் இன்னொரு பிள்ளையை எழுப்ப வேண்டியதாயிற்று. பெந்தேகோஸ்தே தேவனை தவறவிட்டாலும் தேவன் இந்த கற்களிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும். தேவன் இதை லூத்தரிடத்திலிருந்தும் பாப்டிஸ்டுகளிடத்திலிருந்தும் பிரெஸ்பிடேரியர்களிடத்திலிருந்தும் இந்த கற்களிலிருந்தே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை எழுப்ப வல்லவர். யாரோ ஒருவர் இந்த தரிசனத்தை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவார். இப்போது இந்த பிள்ளை கீழ்ப்படியவில்லை என்றால், அந்த பிள்ளை தந்தையின் காரியத்தில் இருக்கவில்லை என்றால், தேவன் இன்னொரு மகனை எழுப்ப முடியும். இதைதான் அவர் யுகங்களாக செய்து வருகிறார். ஒரு லூதரை எழுப்பினார், ஒரு மெத்தடிஸ்டை எழுப்பினார், ஒரு நசரேனை எழுப்பினார், ஒரு பரிசுத்த
யாத்திரனை எழுப்பினார், ஒரு பெந்தைகோஸ்துவை எழுப்பினார். தனக்கான ஒன்று கிடைக்கும் வரை அவர் தொடர்ந்து எழுப்புவார், எழுப்புவார், எழுப்புவார். அல்லேலூயா. தேவன் அந்த சபை எழும்பும் நாளை காண நான் வாழ விரும்புகிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் அழகிலும் உயரும் போது, தேவனின் வல்லமை அவளின் மூலம் செயல்படும் போது, புதிய ஏற்பாட்டில் நடந்தது போல விசுவாசிகளை அற்புதங்களும் அதிசயங்களும் பின்தொடரும். தேவன் தம்முடைய வல்லமையிலும் பலத்திலும் செயல்படுவார். ஓ, என்ன அற்புதம்! ஒரு நாள் தேவன் இந்த பூமியில் உள்ள தனது குமாரர்களுக்கு இதைதான் செய்வார். சபையே, நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையில் நிலைத்திருந்து அதை நம்பினால் மட்டுமே அவர் தனியாக அழைப்பார். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பு தேவன் சபைக்குள் ஒன்றை வைப்பார். அவர் சபையில் பொருத்தப்படுவர். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைத்து வல்லமைகளும் சபையிலே இருக்கும். தேவன் என்னவாக இருந்தாரோ அதையெல்லாம் இயேசுவுக்குள் ஊற்றினார். இயேசு என்னவாக இருந்தாரோ அதையெல்லாம் அவர் சபைக்குள் ஊற்றினார். தேவன் தமது வேலையை செய்ய விரும்பினார். அவர் அதை தனது குமாரனுக்கு அனுப்பினார். குமாரனும் அந்த வேலையை செய்ய விரும்பினார். அதை சபைக்கு அனுப்பினார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறதை அந்நாளில் அறிவீர்கள். அந்த நாளில் யெகோவா தேவனில் இருந்த அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவில் இருந்தது போல, இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே வல்லமை கிறிஸ்துவின் உடலில் பொருத்தப்பட்ட குமாரர்களிலும் குமாரனை பொருத்துவது. அவரை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து எடுத்து தேவ தூதர்களின் முன் ஒரு விழாவை நடத்தி, கிறிஸ்துவின் சரீரத்தில் அவன் என்னவாக இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் அவரை பொருத்துகிறார். அதன் பிறகு அந்த நபருக்கு அதிகாரம் கிடைக்கும். இப்போது நான் சொல்லப் போகிறதை சொல்லட்டுமா? இதற்கு பிறகு நீங்கள் என்னை ஒரு மத வெறியன் என்று எண்ணினாலும் பரவாயில்லை. நான் பேசிக்கொண்டிருக்கும் இதே விஷயம் நடக்கும். சபைக்கு ஒரு வல்லமை கொடுக்கப்படும். அது இப்போது வரத் தொடங்கியுள்ளது. பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை வெகுவாய் அபிஷேகம் செய்வார். அவர்கள் வார்த்தையை பேசுவார்கள். அங்கேயே அது உண்டாகும். இப்போது சபைக்குள் வரப்போகும் வல்லமைகளை நாம் இதுவரை பார்த்ததே இல்லை. இது ஒரு உண்மை என்று நான் அறிவேன். இந்த மலையை நகர்ந்து போக சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தில் சந்தேகம் கொள்ளாமல் நீங்கள் சொன்னது நடக்கும் என்று விசுவாசித்தால் நீங்கள் உரைத்ததை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமை முழுமையாக சபைக்குள் வரும். சபைக்குள் வரும் இடத்தில் சபையை பொருத்துவது. பின்பு குறை பேசுகிறவர்களின் வாய்கள் மூடப்படும். அது ஒரு குறுகிய நேரமாக இருக்கும். இயேசு மலையிலிருந்து இறங்கி வந்த நேராக கல்வாரிக்கு சென்றார். கவனிக்கவும், அது நீண்ட காலம் நீடிக்காது, ஆனால் அது நிச்சயமாக வரும். மேற்கோள்: மூவகை விசுவாசிகள் 1963. அதன் காரணமாகவே ஜீவ புத்தகத்தில் முன்குறிக்கப்பட்ட மணவாட்டியானவள் அழைக்கப்படும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் பிறந்து அது மணவாட்டிக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அபரிதனமாக நிரப்பி பூமியிலிருந்து அவள் எடுக்கப்படுவதற்கேற்ற கிருபை உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அதை வாக்களித்திருக்கிறார். இப்போது எல்லாம் பிரென்னாமோடு முடிந்துவிடவில்லை. கவனியுங்கள், எடுத்துக்கொள்ளப்படுதலிலே செல்ல பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் வேண்டும் என்று அவர் சொன்னார். மேற்கோள்: காதேஸ் பர்னேயாவில் இஸ்ரேல், 1953. நான் உண்மையாக நம்புகிறேன், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு செல்வதற்கு முன்பு அது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். நான் இன்னும் தெய்வீக சுகமடைவதற்கான விசுவாசத்தையே பெற முடியவில்லை. அப்படி இருக்கையில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசம் எப்படி வரும்? நமக்கு தேவையானது இந்த சரீரத்தை மாற்றி உயிர்ப்பிக்கும் விசுவாசம், அதை எடுத்து செல்லும் விசுவாசம். இன்றிரவு ஒரு சபை உருவாகி கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஜீவிக்கிற தேவனுடைய வல்லமை. மனிதர்கள் இங்கேயும் அங்கேயும் வார்த்தையை பேசுவார்கள். அது மின்னல் போல உடனே நிகழ்வாக மாறும். ஒரு சபை வெளிப்படுகிறது. ஒரு மனோதத்துவம் அல்ல, போலியான ஒன்றல்ல, ஆனால் உண்மையான மெய்யான பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பெற்ற தேவனால் அழைக்கப்பட்ட சபை. ஆமேன். மேற்கோள்: மலையிடத்தில் பேசு, 1959. ஜீவனுள்ள தேவனுடைய சபை இப்போது ஒரு நிலைக்குள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அது முழு உலகத்தையும் அசைக்கப் போகிறது. நாசரேத்து இயேசுவின் காலத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு மனிதர்களிடையே நடந்ததே இல்லை.
நீங்கள் விரும்புகிறதை எதையும் கேளுங்கள், அது உங்களுக்கு அளிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைவேறப் போகின்றன என்பதை நீங்கள் காணவில்லையா? ஓ, அது விரைவில் நிறைவேறப் போகிறது. இந்த கூட்டத்தில் அது நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நான் இப்போதே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அபிஷேகம் ஜீவனுள்ள தேவனுடைய முழு சபையையும் தொடும். அவள் ஒரு வல்லமையுள்ள இராணுவத்தைப் போல அணிவகுத்து எழுந்து நிற்பாள். நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒரு வார்த்தையால் குணமாவார்கள். குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சபையோடு தேவனுடைய வல்லமை முழு உலகை அசைக்கும். நாம் இப்போது அதற்குள் இருக்கிறோம். அது விரைவில் சம்பவிக்கும் என்று நம்புகிறேன். அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அது விரைவில் சபையை தொடும் என்று நான் நம்புகிறேன். அது உலகை அசைக்கும் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். நான் அதை விசுவாசிக்கிறேன். வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், அவருடைய தாசனாகிய நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது. ஓ, நாம் ஏதோ ஒன்றின் அருகில் இருக்கிறோம். என் இதயம் ஆவலுடன் காத்திருக்கிறது. எனது ஹோட்டல் அறையில் கூட என்னால் ஓய்வெடுக்க முடியவில்லை. நேற்றிரவு என்னால் தூங்கவே முடியவில்லை. அது ஒருபோதும் என்னை விட்டு செல்லவில்லை. இங்கு வரும்போதும் சரியாக தூங்கவில்லை. 2 அல்லது 3 மணி நேரம் மட்டுமே தூங்கினேன். இங்கு வரும்போது சரியாக தூங்கவில்லை. ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியும் என்பதால் என்னால் ஓய்வெடுக்க முடியவில்லை. நான் இங்கே நின்றிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அதே அளவிற்கு நிச்சயமாக நான் தேவன் காட்சியிலே வருவார். அதே அளவிற்கு நிச்சயமாக நம் தேவன் காட்சியிலே வருவார். எல்லாம் சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்னாமோடு முடிந்துவிடவில்லை. ஆனால் சபைக்காக அவர் கொண்டிருந்த எதிர்பார்ப்பை பாருங்கள். இது ஒரு தீர்க்க தரிசனம் என்பதை கவனியுங்கள். சபைக்குள் வல்லமை வைக்கப்படும். அது உலகத்தையே அசைக்கப் போகிறது. சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்கள் எல்லாம் முடிந்துவிட்டது அல்லது எல்லாம் அவரிலேயே இருந்தது என்று ஒருபோதும் நம்பவில்லை. ஆனால் சபையானது இந்த மகத்தான வல்லமையோடு எழும்பும் என அவர் மிகுந்த எதிர்பார்ப்பில் இருந்தார். எனவே இந்த வேத புரட்டை நான் எதிர்க்கிறேன். அதை நான் யோர்தானில் உள்ள மம்பா பாம்பு என்று அழைக்கிறேன். மேலும் விலங்குகளின் நரக வீடு என்று அழைக்கிறேன். இது என்ன முயற்சி செய்கிறது என்றால், தேவனுடைய மக்களை தடுத்து நிறுத்த, அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்க, அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் செல்லாமல் தடுக்க முயற்சிக்கிறது. இப்போது அந்த மம்பா பாம்பு தரிசனம் சர்பத்தை கட்டுதல். சகோதரன் பிரென்னாம் அவர்கள் சொன்னபடி நம்ப முடியாதது ஆனாலும் உண்மை 1961 அந்த செய்தியில் இருக்கிறது. மேற்கோள்: நம்ப முடியாதது ஆனால் உண்மை 1961. இப்போது அந்த தரிசனங்களில் இதை கூறலாம். நான் இதை ஒரு முறை கூறியிருந்தேன். நான் அதை ஒளிநாடாவில் நீக்க நினைத்தேன், ஆனால் அதை அப்படியே விடுகிறேன். அது காலை 3 மணியளவில் இருந்திருக்கலாம். நான் எழுந்து எனக்கு முன்னால் இருக்கும் இடத்தை பார்த்தேன். நான் யோர்தானை நோக்கி சென்று கொண்டிருந்தேன். நான் பாலஸ்தீனத்தின் வரைபடத்தில் நிற்பது போல் தோன்றியது. நான் யோர்தானை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். நான் யோர்தானுக்கு செல்கிறேன் என்ற பாடலை யாரோ பாடுவது போல் தோன்றியது. நான் நதியை நெருங்கின போது திரும்பி பார்த்து நான் வந்த வழியை கண்டேன். யோர்தானுக்கு செல்லும் வழியில் 2/3 பங்கை கடந்திருந்தேன். நான் யோர்தானை முழுவதும் சுற்றி பார்த்தேன். நான் சொன்னேன், ஓ கர்த்தரை துதியுங்கள். யோர்தானுக்கு அக்கறையில் எல்லா வாக்குத்தத்தங்களும் உள்ளது. எல்லா வாக்குத்தத்தங்களும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறது. பிறகு நான் என்னை உணர்ந்தேன். நான் நினைத்தேன், இது இரவு நேரம். நான் கனவு கண்டு கொண்டிருந்தேனா? ஒரு தரிசனம் என்றால் கண்களை திறந்தபடியே பார்க்கும் ஒன்று. நீங்கள் அதை நேராக பார்க்கிறீர்கள். நீங்கள் இங்கே நின்றிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கனவில் இருப்பது போல இருக்கும். அதை விளக்க முடியாது. எந்த வழியும் இல்லை. அது தேவனுடைய செயல். தேவனுடைய வழிகள் விளக்க முடியாதவை. அவற்றை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த நாட்காலி அருகில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தேன். திடீரென அது மீண்டும் வந்தது. அப்போது எனக்கு தெரிந்தது, அது ஒரு தரிசனம்.
மீண்டும் தரிசனத்தில் சென்றபோது நான் ஒரு குறுகிய சாலையில் ஒரு சகோதரனுடன் இருந்தேன். அவர் யார் என்று தெரியவில்லை. நான் சுற்றி பார்த்து சொன்னேன், இப்போது நான் உறுதியாக இருக்கிறேன், இது தரிசனம் என்று அறிவேன். கர்த்தர் இங்கே இருக்கிறார். எல்லோரும் பயந்து நடுங்குவது போல் தோன்றியது. நான் கேட்டேன், ஏன் எல்லோரும் பயப்படுகிறார்கள்? ஒரு சத்தம் சொன்னது, அந்த நாட்களில் ஒரு பெரிய அபாயம் உள்ளது, ஒரு பயங்கரமான விஷயம், அது மரணம். நான் கலைகள் கீழே விழுவதை கேட்டேன். இங்கே ஒரு பெரிய அசுர பாம்பு கலைகள் வழியாக ஊர்ந்து செல்கிறது. நான் நினைத்தேன், இது தரிசனம். இது என்ன மிருகம்? இது நெடுஞ்சாலையில் ஊர்ந்து வந்தது. நான் பார்த்த உடனேயே அது மம்பா பாம்பு என்று தெரிந்தது. இப்போது மம்பா ஒரு ஆப்பிரிக்க பாம்பு. அது அங்குள்ள எல்லாவற்றிலும் மிகவும் விஷமான பாம்பு. அது பாவம் மற்றும் மரணத்தை குறிக்கிறது. பார்க்கிறீர்களா? மேலும் நம் நாட்டில் ராட்டில் ஸ்னேக், செம்பு முனை மற்றும் காட்டன் மவுத் மொக்காசின் அநேக பாம்புகள் உள்ளது. நீங்கள் உடல்நிலை சரியில்லாதவராய் இருந்தால், அது உங்களை கடித்தால், உங்களுக்கு உடனடியாக முதல் உதவி கிடைக்கவில்லை என்றால், அது விரைவாக உங்களை கொன்றுவிடும். பிறகு நாம் ஆப்பிரிக்காவிலும் இந்தியாவிலும் செல்கிறோம். அங்கே நாம் நாக பாம்புகளை காண்கிறோம். ஒரு கருப்பு நாகப்பாம்பு, பிளாக் கோப்ரா. அது மிகவும் ஆபத்தான பாம்பு. அது கடித்தால் மரணத்தை உண்டாக்கும். அதற்கு மேலாக ஒரு மஞ்சள் நாகப்பாம்பு உள்ளது. அந்த மஞ்சள் நாகப்பாம்பு கடித்தால் மனிதன் மிகவும் பயங்கரமான முறையில் இறப்பான். அவன் மூச்சு திணறலால் இறப்பான். அது சுவாச அமைப்பை முடக்கிவிடும். அவர்கள் மூச்சு விட முடியாது. அவர்கள் வாயை திறந்து மூச்சு பிடிக்க முயற்சிப்பார்கள், ஆனால் முடியாமல் அப்படியே இறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாம்புதான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது பெல்லிபாலை கடிக்க நேரிட்டது. அதற்கு மிகவும் அருகில் இருந்தது. பிறகு மம்பா வருகிறது. அது கடித்தால் உடனடியாக மரணம் உண்டாகும். அது மிகவும் வேகமானது. அதை நீங்கள் காணவே முடியாது. அது புல்களின் மேல் வேகமாக சென்று தனது வாளை பயன்படுத்தி தன்னை தள்ளி கொண்டு செல்கிறது. ஒரு நொடியில் மறைந்துவிடும். பொதுவாக அது முகத்தில் தாக்கும். உயரமாக எழுந்து வலிமையாக தாக்கும். அது கடித்தவுடன் உங்களுக்கு சில மூச்சுக்கள் மட்டுமே வாங்க முடியும். அதன் பிறகு முடிந்துவிடும். அது உடலை மட்டும் முடக்குவதில்லை, அது இரத்தத்திலும் செல்கிறது, நரம்புகளையும் தாக்குகிறது, எல்லாவற்றையும் பாதிக்கிறது. நீங்கள் சில வினாடிகளில் இறந்து விடுவீர்கள். அங்குள்ள உள்ளூர் மக்கள், வேட்டையாடுபவர்கள் மம்பா என்று சொன்னாலே அவர்கள் பயந்து கத்துவார்கள். ஏனெனில் அது கடித்தால் சில வினாடிகளில் மரணம் உறுதி. இங்கே அவர் நெடுஞ்சாலையில் இருந்தார். நான் நினைத்தேன், சரி, இதுதான் அந்த நேரம். நான் அதை பார்த்தேன். அது என்னை நோக்கி கோபமாக பார்த்தது. அது தனது நாக்கை நக்கி காட்டி என்னை நோக்கி வந்தது. அது என்னிடம் மிகவும் அருகில் வந்தபோது அது வேகமாக வந்தது. பின்னர் மெதுவாக மெதுவாக வேகம் குறைந்து நான் நடுங்கி நின்று விட்டேன். ஏதோ ஒன்று அதை தடுத்து நிறுத்தியது. அதால் என்னை கடிக்க முடியவில்லை. பிறகு அது திரும்பி மற்றொரு பக்கம் இருந்து என்னை அணுக முயன்றது. அது மீண்டும் பின் சென்று வேகமாக என்னை நோக்கி நேராக வந்தது. ஆனால் மீண்டும் அது வேகம் மெதுவாக குறைந்து முழுவதும் நின்றது. மெதுவாக அசைந்து பின்னாக நகர்ந்து நின்றது. அதால் என்னை தாக்க முடியவில்லை. பிறகு அந்த பாம்பு திரும்பி என் நண்பனை பார்த்தது. அவனை நோக்கி விரைந்து சென்றது. நான் பார்த்தேன். என் நண்பன் பயந்து ஆகாயத்திலே மேலே மேலே குதித்து அதிலிருந்து தப்பிக்க முயன்றான். ஆனால் அந்த பாம்பு அவனை தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தது. நான் நினைத்தேன், ஓ, அது எப்போதாவது அவரை தாக்கினால் அது உடனடி மரணமாக இருக்கும். அந்த காரியம் உங்களை தாக்கும்போது அது ஒரு உடனடி மரணம் என்று எல்லோரும் பயப்படுவதில் ஆச்சரியமில்லை. மேலும் அது அவரை அப்படியே தாக்கியது. நான் என் கைகளை உயர்த்தினேன். தேவனே, என் சகோதரருக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொன்னேன். நான் சொன்னேன், அந்த பாம்பு எப்போதாவது அவரை தாக்கினால் அது அவரை கொன்றுவிடும். அப்போது நான் அப்படி சொன்னபோது பாம்பு என் பக்கம் திரும்பி மீண்டும் என்னை பார்த்தது. அப்போது மேலிருந்து ஒரு சத்தம் வந்தது. அது மிகவும் மோசமானதாயினும் எதுவாயினும் அதை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது.
நான் சொன்னேன், சரி தேவனே, நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் கூறினார், நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. நீ இன்னும் உத்தமமாக இருக்க வேண்டும். பாருங்கள், நீ இன்னும் உத்தமமாக இருக்க வேண்டும். நான் சொன்னேன், சரி தேவனே, என் உத்தமமின்மைக்கு என்னை மன்னியும். நான் இன்னும் அதிக உத்தமமாய் இருக்கட்டும். பின்னர் நான் மீண்டும் என் கைகளை உயர்த்திய போது ஒரு மகத்தான காரியம் என்னை மேலே தூக்குவது போல இருந்தது. என் முழு உடலும் ஒரு வல்லமையால் நிரம்பியது போல உணர்ந்தேன். பிறகு நான் அந்த பாம்பை பார்த்தேன். அது மீண்டும் என்னை நோக்கி வரத் தொடங்கியது. ஆனால் இன்னும் என்னை தாக்க முடியவில்லை. அப்பொழுது நான், சாத்தானே, நான் உன்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை கட்டுகிறேன் என்றேன். அந்த நேரத்தில் அந்த பாம்பிலிருந்து நீல நிற புகை வெளியேறியது. அது சுருண்டு ஒரு வடிவத்தை உருவாக்கியது. அது ஒரு எஸ் எழுத்தை போல இருந்தது. ஆனால் பின்னோக்கி திரும்பிய பெரிய எஸ் போல, அதாவது ஒரு இணைப்பு குறியை போல. நீங்கள் பார்க்கிறீர்களா? அதன் அர்த்தம், இதையும் அதற்கு கீழே உள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்து, ஏனெனில் அது மிகவும் மோசமானது. அந்த நீல புகை அதன் உயிரையும் சக்தியையும் எடுத்து சென்றது. பிறகு அதன் வால் தன் தலையை சுற்றி சுருண்டு அது தன்னைத்தானே நெரித்து கொன்று கொண்டது. அந்த நேரத்தில் என் சகோதரன் விடுதலை பெற்றான். நான் அதற்கு அருகே சென்று அதை மிதித்தேன். நான் சொன்னேன், இது தரிசனம் என்பதால் இதை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அதை அடித்தபோது அது கண்ணாடி பாத்திரத்தில் கைப்பிடி போல மாறி முழுமையாக ஒரு கண்ணாடி, ஒரு கிறிஸ்டலை போல ஆனது. நான் சொன்னேன், அதை நினைத்து பாருங்கள், எவ்வளவு விரைவாக அந்த நீல புகை, அதுவே அதன் உயிர் மற்றும் சக்தி, அது வெளியேறியது. அது கண்ணாடியாக மாறிவிட்டது. அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு சத்தம் வந்தது, நீ அதை விடுவிக்கவும் முடியும். அப்போது நான் சொன்னேன், சாத்தானே, நான் உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன். அதை செய்தவுடன் அது மீண்டும் உயிர் பெற்று அசையத் தொடங்கியது. பிறகு நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உன்னை மீண்டும் கட்டுப்படுத்துகிறேன். அதனிடமிருந்து மீண்டும் அந்த நீல புகை வெளியேறியது. அது மீண்டும் தன்னைத்தானே நெரித்து கண்ணாடியாக மாற்றிவிட்டது. அது அப்படி செய்தபோது அந்த சத்தம் மீண்டும் சொன்னது, இதை செய்ய நீ இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் அதிகமான உத்தமமாக இருக்க வேண்டும். பிறகு அந்த சத்தம் என்னை விட்டு அகன்றது. நான் அறையில் நின்றிருந்தேன். இது சகோதரன் வில்லியம் பிரென்னாம் அவர்களின் நரகத்தின் வீடு என்ற சொப்பனமாகும். அங்கே மக்கள் 8 அல்லது 10 அங்குல தடிமமான இரும்பு கம்பிகளின் பின்னால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சொப்பனம் அவருக்கு 1965 நவம்பர் மாதத்தில் அவர் கர்த்தரிடம் சேருவதற்கு முன்பாக கொடுக்கப்பட்டது. இந்த சொப்பனம் விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் 1965 ஆண்டு பிரசங்கிக்கப்பட்ட அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேற்கோள்: விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் 1965. இன்னொரு காலை எனக்கு சொப்பனம் உண்டானது. நான் அடிக்கடி சொப்பனம் காண்பதில்லை. நான் சொப்பனக்காரன் அல்ல. அந்த சொப்பனத்தில் ஒரு இளைஞனை கண்டேன். அவனுக்கு விலங்கு பூட்டப்பட்டிருந்தது. அவன் அதிலிருந்து தப்ப முயன்று கொண்டிருந்தான். நான் சொன்னேன், யாரோ அவனிடம், அவர்கள் மோசமான ஜனங்கள், அவர்களிடம் எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறினார்களாம். இந்த இளைஞன் பூட்டிலிருந்து விலங்கை கலற்றுவதை கண்டேன். அவனை நான் தனியே விட்டுவிட்டு என்னதான் செய்கிறான் பார்க்கலாம் என்று எண்ணினேன். அவன் விலங்கை கலற்றினான். அவன் நல்லவன். மற்றவர்களும் தங்களுக்கு பூட்டிலிருந்து விலங்குகளை கலற்ற முயல்வதை கண்டேன். இது ஒரு சொப்பனம். நான் அந்த பக்கம் நடந்து சென்ற போது என் அருமை நண்பர் சகோதரன் ராய் பார்டர்ஸை கண்டேன். அவர் கலிபோர்னியாவில் வசிக்கிறார். அவருக்கு ஏதோ கோளாறு உள்ளது போல் தோன்றிற்று. அவருடைய கண் இமைகள் பாதி மூடப்பட்டிருந்தன. ஒரு பெரிய புற்றுநோய் போன்ற ஏதோ ஒன்று அவருடைய கண்களின் மேல் காணப்பட்டது. யாரோ ஒருவர் என்னை அவரிடமிருந்து இழுத்து கொண்டு போக பார்த்தார். நான், சகோதரன் பார்டர்ஸ், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அது உங்களை விட்டு போவதாக என்று கூச்சலிட்டேன். அவரால் பேசவும் முடியவில்லை. அவர், சகோதரன் பிரென்னாம், அதை காட்டிலும் அதிகம் இதற்கு தேவை. என்னால் கிரகித்து கொள்ள முடியவில்லை. சகோதரன் பிரென்னாமே, என்னால் கிரகித்து கொள்ள முடியவில்லை என்றார். நான், ஓ சகோதரன் பார்டர்ஸ் என்றேன். அவரை நான் நேசிக்கிறேன்.
யாரோ ஒருவர் என்னை அங்கிருந்து இழுத்து கொண்டு போனார். நான் பார்த்தபோது ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அங்கு நான் சிறுவனாய் இருந்தபோது அங்காடியிலிருந்து சரக்குகளை வண்டியில் தள்ளி கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுப்பது வழக்கம். அவளுடைய பெயர் திருமதி பென்டன். அவர்கள் ஜெபர்சன்வில்லில் வசிக்கிறாள். அவள் எனக்கும் மனைவிக்கும் சிநேகிதி. அவள் சகோதரன் பிரென்னாமே, எங்களை இதிலிருந்து விடுவியுங்கள். இது நரக வீடு. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் இந்த ஜனங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் மிகவும் அருமையானவர்கள். ஆனால் என்றால், நான் பார்த்தபோது ஒரு பெரிய அடித்தள அறை இல்லை, கீழே ஒரு பெரிய குகையை கண்டேன். அதை சுற்றிலும் பெரிய சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தன. அதற்கு 8 அல்லது 10 அங்குலம் கனமுள்ள இரும்பு கம்பிகள் போடப்பட்டிருந்தன. உள்ளே இருந்த ஜனங்களில் கைகளும் கால்களும் முறுக்கப்பட்டு அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் தங்கள் தலைகளை இப்படி அடித்து கொண்டிருந்தனர். அந்த ஸ்திரீ, சகோதரன் பிரென்னாமே, இந்த ஜனங்களை விடுவியுங்கள், எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நாங்கள் தொல்லையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றாள். அவளும் கூட, அவளை எனக்கு நன்றாக தெரியும். அவள் கிறிஸ்து சபையையோ அல்லது பிரதரன் சபையையோ சேர்ந்தவள் என்று நினைக்கிறேன். எனவே அவள், நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன், என்னால் முடிந்தால் நலமாயிருக்கும் என்றேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தேன். நான் பலவீனம் உள்ளவன். அவைகளோ கனமான இரும்பு கம்பிகள். அதற்குள் இந்த ஜனங்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் அருகில் செல்ல முடியாது, ஏனெனில் இரும்பு கம்பிகள் நெருக்கமாக போடப்பட்டிருந்தன. நான் பார்த்தபோது அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் தலையை இப்படி அடித்து கொண்டிருந்தனர். அங்கு சில விளக்குகள் மினுக்கு மினுக்கு என்று எரிந்து கொண்டிருக்க கண்டேன். நான் மேலே நோக்கின போது கர்த்தராகிய இயேசு வானவில் வர்ண ஒளியுடன் அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் என்னை உற்று பார்த்து, இந்த ஜனங்களை விடுவி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர்களை நான் எப்படி விடுவிப்பேன்? இந்த இரும்பு கம்பிகளை உடைப்பதற்கு எனக்கு போதிய பலம் கிடையாதே என்று எண்ணினேன். எனவே நான் நரக வீடே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைந்து போ என்றேன். அப்பொழுது அது உடைந்து விழுந்தது. பாறைகள் உருண்டன, கம்பிகள் விழுந்தன. நாங்கள் விடுதலையானோம் என்று உரக்க சத்தமிட்டு கொண்டு ஜனங்கள் வெளியே ஓடி வந்தனர். அவர்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டனர். நான் அப்பொழுது, சகோதரன் ராய் பார்டர்ஸ், எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? தேவன் தமது ஜனங்களை விடுவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எங்கே என்று உரக்க சத்தமிட்டேன். அதை குறித்து நான் வியந்ததுண்டு. உங்களுக்கு தெரியுமா, சகோதரன் பார்டர்ஸுக்கு அதிக பயம். உங்களுக்கு அந்த தீர்க்க தரிசனம் தெரியும். மேற்கு கரையை குறித்த தீர்க்க தரிசனம் உங்கள் பலருக்கு தெரியும். நீங்கள் ஒளிநாடாக்களில் அதை கேட்கலாம். இங்கு கவனியுங்கள். இந்த சொப்பனத்தில் சகோதரன் பிரென்னாம் தேவனின் பிள்ளைகளை இந்த நரக வீடு மற்றும் வியாக்கியானங்களின் அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்படும் ஒரு நேரம் வரும் என்று கூறுகிறார். ஆகையால் நான் இதை வேதப்புரட்டு என்று அறிவிக்கிறேன். ரட்சிப்பு முடிந்துவிட்டது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும். எல்லாமும் சகோதரன் பிரென்னாமோடு முடிந்துவிட்டது என்று கூறுவது ஒரு பொய்யாகும். இது பொய்யானது. இது வேதாகமம் மற்றும் சகோதரன் வில்லியம் மரியன் பிரென்னாமின் போதனைகளுக்கு எதிரானது. ஆகையால் இந்த வேதப்புரட்டு சாத்தானிடமிருந்து வருகிறது. 2 பேதுருவிலிருந்து நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். ஆகவே மீட்பு முடிந்துவிட்டது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும். எல்லாம் சகோதரன் பிரென்னாமோடு முடிந்துவிட்டது என்று கூறுகிறது ஒரு தவறான வேதப்புரட்டு என்று நான் அறிவிக்கின்றேன். ஆகவே இதை விட்டு மனம் திரும்பி வரப்போகிற ஊற்றப்படுதலுக்காக காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.